முஷ்ரிக்கீன்களை காஃபிர்கள் அல்ல என்று சொல்றது. தெளிவாக முஷ்ரிக் குஃபுர் செய்கிறாரு. நம்ம அப்போ காஃபிர்கள் இருக்கிறாங்களே, சிலைகளை வணங்குறவங்க, அது இது வணங்குறவங்க காண்றோம், அவங்கள வந்து காஃபிர்கள் அல்ல, அவங்க காஃபிர்கள் அல்ல என்று சொல்லுவது, அல்லது அவங்க காஃபிரா இல்லையான்னு நான் சந்தேகத்தில் இருக்கிறேன் என்று சொல்வது, அல்லது அவங்களும் ஒரு வகையில் சொர்க்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி சொல்கிறது. 3. அதாவது அவர்களை காஃபிர்கள் சொல்லாமல் யூதர்கள் காஃபிர்களான்னு உங்கள்கிட்ட கேட்டால் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்கிறேன்னா என்ன, அப்போ நீ இஸ்லாத்தில் டவுட்டில் இருக்கிறான்னு அர்த்தம், சந்தேகமே இல்லை. யூதர்கள் காஃபிர்களான்னு கேட்டால் நிச்சயமாக நீ என்ன செய்யணும், யூதர்கள் காஃபிர்கள் தான். அல்லாஹு தாலா அதை கிறிஸ்தவர்கள் காஃபிரான்னு கேட்குறாங்க. நம்ம என்னது கிறிஸ்தவர் காஃபிரா இல்லையான்னு டவுட்டில் இருக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து அந்த ஜீசஸை வந்து சில பொழுது கடவுள்னு சொல்கிறாங்க தான், அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருக்கிறேன். நீ வெளியே போயிட்டேன் முதலாவது. அப்போ இஸ்லாத்தில் கருத்து சுதந்திரம் இல்லையான்னு கேட்குறாங்க. கருத்து சுதந்திரம் தாராளமாக இருக்கு, வெளியே போய்த்து சுதந்திரமாக இருக்கு. இதுக்குள்ளே வந்து என்ன செய்யக்கூடாது, அதாவது இருக்கக்கூடாது. கருத்து சுதந்திரம் இல்லையான்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா காஃபிர்னா கருத்து சுதந்திரம் இல்லையே, நீ இஸ்லாத்தை நிராகரிக்கிறாய் என்றால் கருத்து சுதந்திரம் இல்லையா? கருத்து சுதந்திரம் தான் அது. நீ நிராகரித்து வெளியே இருக்கிறான்னு சொல்கிறோம். நீ நிராகரிக்கவும் செய்வாய், உள்ளுக்கு வைக்கிறேன்னு வச்சுக்கணுமா? நீ வெளியே இருக்கிறாய்ன்றது கருத்து சுதந்திரமின்மை அல்ல, உனக்கு சுதந்திரம் தந்திரிக்கு வெளியே இருந்துக்க. இங்கே வந்து என்ன செய்யாது, அதாவது யூதர்களையோ அல்லது பௌத்த மதத்திலையோ இந்து மதத்திலையோ உங்களுக்கு சந்தேகம் வருது அவங்க காஃபிரா இல்லையா அப்படின்னா உங்களுக்கு இஸ்லாத்தில் சந்தேகம் வருதுன்னு அர்த்தம். இஸ்லாத்தில் சந்தேகம் வருதுன்னு அர்த்தம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ அதாவது காஃபிர் என்று சொல்லி ஆகணும். என்ன செய்யணும், நீ காஃபிர் என்று சொல்லி ஆக வேண்டும். காஃபிர் என்று சொல்லி ஆகணும், கூப்பிட்டு சொல்லணும்னு சொல்லலை நீ காஃபிர், அதல்ல. நம்பிக்கையில் உங்களுக்கு என்ன இருக்கணும், இவர்கள் குஃபுரில் உள்ளவர்கள், சிலை வணக்கம் என்பது குஃபுர், எனவே அவர்கள் காஃபிர்கள். பௌத்த மதம் குஃபுரில் உள்ள ஒரு மதம், அதே போல் இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இதெல்லாம் குஃபுரில் உள்ள ஒரு மதம். இதில் எது வரக்கூடாது, அவங்க தௌராத்தை பின்பற்றாங்க தானே அப்படி என்ற சிந்தனை வந்து ஏதாவது உங்களுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரி எதுவும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது பிழை, அவர்கள் குஃபுரில் உள்ளவர்கள். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது அல்லாஹு தாலா சூரா பக்ரால 256 வசனத்தில் சொல்கிறான், முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு இடத்துல காஃபிராகணும். எப்படி சொல்கிறான், முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு இடத்துல காஃபிராகணும். என்னத்தில் காஃபிராகணும், காஃபிரண்டா என்ன, நிராகரிக்கிறது. அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான், ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத், யார் தாகூத்திலே காஃபிராகிறார்களோ அப்படின்னா என்ன, தாகூத்தை நிராகரிக்க வேண்டும். இப்போ நிராகரிச்சா தானே காஃபிர், நிராகரிச்சா தான் காஃபிர். ஒமை யக்ஃபுர் பில்லா, யார் அல்லாவை நிராகரிக்கிறாரோண்டா என்ன, அல்லாவை நிராகரித்து காஃபிராகிறார். இங்கே அல்லாஹ் காஃபிராகணும் என்றான். எதில், ஒமை யக்ஃபுர் பித்தாகூத், தாகூத்தில் தாகூத்தை நிராகரிக்க வேண்டும். தாகூத் என்றா என்ன, குல்லுமா உபிதம் இந்தூனில்லா, அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்தில் எதெல்லாம் வணங்கப்படுதோ அதெல்லாமே என்ன, தாகூத். யார் இந்த தாகூத்தை நிராகரிக்கிறார், அப்போ ஃபர்ஸ்ட் நிபந்தனை இஸ்லாத்துக்குள்ள வரதுக்கு முதலாக என்ன, அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் சொல்லிட்டு அதை நான் கொஞ்சம் ஏற்றுக்கிறேன், இதை ஏற்றுக்கிறேன், என்ன செய்யக்கூடாது, சொல்லலாது. எல்லாமே வணக்கத்துக்கு தகுதி இல்லை. ஒமை யக்ஃபுர் பித்தாகூத், ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத் வயுமின் பில்லா, அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறாரோ. இப்போ முதல் விஷயம், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர் பலமான ஒரு கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார், பலமான ஒரு கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார் அப்படின்னு குர்ஆன் வசனம் சொல்லு. சூரா பக்ரா 256 வசனம். ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்ன, எல்லா குஃபரையும் குஃபர் என்று சொல்லணும். அதான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க, எல்லா வசனத்திலும் ஈமான் கொள்ளணும் வசனம் வரும். இது என்ன சொல்லுது, ஒமை யக்ஃபுர் பித்தாகூத், யார் தாகூத்தை நிராகரிக்கிறாரோ, எனவே இறைவன் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யணும், குஃபுரு காஃபிர் அப்படின்னு என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். தைப்பொங்கல் உள்ளவங்க சூரியனை வணங்கலைன்னு சொல்லக்கூடாது. சூரியனை வணங்கத்தான் செய்கிறாங்க, பசுவை வணங்கத்தான் செய்கிறாங்க, அதுக்கெல்லாம் விஞ்ஞான வழக்கம் கொடுத்து சூரியன் வார நாளெல்லாம் கொடுத்து என்னது ஏதாவது கொடுத்து வெளியே போயிடக்கூடாது. எனவே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எல்லாமே அவர்கள் வணக்கத்துக்குத்தான் செய்கிறார்கள். அதை முதலாவது ஏற்றுக்கொண்டுட்டு அல்லாஹ்வை யார் ஈமான் கொள்கிறாரோ அவர் தான் என்னது, அதாவது இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறான்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறார். எனவே பிரதானமான வசனம் சூரா பக்ரா 256 வசனம். இது எல்லா இதில் மிக முக்கியம் குஃபர். ஃபர்ஸ்ட்டுக்கு தஹ்லியா தும்ம தஹ்லியா. தஹ்லியான்னு சொன்னால் நீங்கிக் கொள்ளணும். ஃபர்ஸ்ட் எப்படி, எல்லா விஷயத்தில் இருந்தும் நீங்கிக் கொண்டு அதுக்கு பின்னால் எதை அணியணுமோ அதை அணியணும். எது, ஏகத்துவத்தை முதலாவது நீங்கிடணும். இதெல்லாம் குஃபர் என்று சொல்லணும். இதில் சந்தேகப்பட்டால், அதில் ஏதாவது யோசனை கண்டாங்கன்னு சொன்னால், நிறைய பேர்ட்ட ஒன்று இருக்குது, நாங்கள் கேள்விப்பட்டும் இருக்கிறோம், அவனுக்கு தெரியாதானே, எனவே அவனை எப்படி காஃபிர் என்று சொல்கிறது, யார சிலை வணங்கிட்டிருக்கிறானே அவனுக்கு தெரியாத, நம்ம எடுத்து சொல்லவே இல்லையே, அப்போ நம்ம எப்படி அவனை காஃபிர் என்று சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அவன் முஸ்லீம்னு சொல்லு, அப்போ என்னது முஸ்லீம் இல்லை, முஸ்லீம்னு சொல்லல, அப்போ என்ன இயற்கையில் தான் நிற்கிறான், முஸ்லீம்னு சொல்லு, அதுவும் சொல்லலாது. அப்போ என்ன சொல்கிறது, இப்போ இதுதான் சிந்தனை ரீதியாக நம்ம, அதாவது அல்லாஹ்வுத்தாலா நமக்கு நேர்வழி தந்தான அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போகாமல் இன்னொருத்தனை காப்பாற்ற போய் நம்ம வெளியே போகிறது. சரியா, இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அவனுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்குதா இல்லையான்றதை முடிவெடுக்க வேண்டிய அல்லாஹ்.
ஆனால் கண் முன்னால் எங்களுக்கு விளங்க அவன் சிலை வணங்குறான், கண் முன்னால் சிலை வணங்குறான், மற்ற மற்ற குஃபர்களில் ஈடுபடுகிறான் என்பதை நம்ம கண் முன்னால் பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் என்ன குஃபர், சந்தேகம் இல்லை. அடுத்தது ஒருத்தனுக்கு எத்தி வைக்கிறதா இல்லையான்றது எது தெரியுமா? நம்ம போய் தனியாக எத்தி வைக்கணும்ன்றது இல்லை. முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள அவனுக்கு வாழ கிடைத்தால், முஸ்லீம்களுடைய அதானே கேட்க கிடைச்சா, முஸ்லீம்கள் தொழுகிறத்தை பார்க்க கிடைச்சா, முஸ்லீம்கள் இறைவனை வணங்குவதை கேட்க கிடைச்சி பார்க்க கிடைச்சி என்றாலே அவனுக்கு செய்தி போயிட்டுன்னு அர்த்தம். அவனுக்கு மெசேஜ் என்ன? போயிட்டு அவன் சிந்திக்கல, அவன் என்ன செய்யலை, சிந்திக்கவில்லை என்பது அர்த்தம். உண்மையை தேடுவது அவனோட கடமை, உண்மையை தேடுவது அவனோட கடமை, சேர்ப்பிப்பது எங்கட கடமை எப்படியோ அது மாதிரி தேடுவது என்னது கடமை என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கட்டாயம் மிக முக்கியமான நிபந்தனைகள் உண்டு. குஃபுரை குஃபுர் என்று சொல்ல வேண்டும். அதில் சந்தேகப்படுவதோ அல்லது அவர்கள் சொர்க்கம் போக வாய்ப்பிருக்கு என்று சொல்றதோ நம்ம என்ன செஞ்சிடும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்று. இது அர்த்தம் வந்து ஓத்தரா கூப்பிட்டு சொல்லுங்கன்னு அர்த்தம் அல்ல, நம்பிக்கையில் சரியா என்ன செய்யணும், இருக்கணும் என்பது அர்த்தம். இது மூணாவது நிபந்தனை, அதாவது மூணாவது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரணம். நான்காவது அத்திகாது அன்ன கைரி ஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மல் மின் ஹதிஹி அவ் ஹுக்மு கைரிஹி அஹ்சன் மின் ஹுக்மிஹி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேர்வழியை விட மற்ற நேர்வழிகளுடைய ஒரு பகுதியோ அல்லது முழுமையாகவோ சிறந்தது அழகானது என்று நம்பினால் அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்வார், வெளியே போவார். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதி வழிகாட்டலை விட இந்த வழிகாட்டல் நல்லா இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்வழியை விட இந்த நேர்வழி என்ன செய்து நன்றாக இருக்கிறது என்று எந்த ஒரு தீர்ப்பில் அவன் எடுத்து சொன்னாலும் சரி, அவன் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்வான், வெளியே போவான். ஏன்? நீ முகமது ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பினியன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஹைரல் ஹதி ஹதி முஹம்மத் வழிகாட்டுதல் சிறந்த வழிகாட்டுறது தூதருடைய வழிகாட்ட. நீங்க ஒரு மாற்றமா செய்யறது வேற, நம்புறது வேற. ஒரு மாற்றம் செய்யறது பாவம், ஆனா நம்புறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை விட இந்த வழி என்னது மிகவும் சிறந்ததாகி நல்ல ரூட் ஆகிது அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, நம்பினீங்க, அதன் அர்த்தம் என்ன, நம்ம குஃப்ர் செய்கிறோம் அப்படின்றது என்ன அர்த்தம்? ஏண்டா எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது ஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் வரக்கூடிய இதோட தொடர்பட்ட ஒரு விஷயம் தான், அதாவது இந்த நம்ம சிறுபான்மை மைனாரிட்டியாக வாழ்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு பெரிய இதோடு சம்மந்தப்படக்கூடிய அம்சம் தான் வந்து இந்த லோ, அதாவது சட்ட பிரச்சனைகள், கோர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து முஸ்லீம் அல்லாத நாடுகள் என்ன செய்வாங்க, அந்த தீர்ப்பை தான் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஜட்மெண்ட்டை நம்ம வந்து நிர்பந்தத்துக்கு தான் அங்கீகரிச்சுக்கிறோம். நிர்பந்தத்துக்குன்னா என்ன, எங்களுக்கு எங்களுடைய ஹக்கை பெற்றுக்கொள்வதற்கு வேறு வழி இல்லை, எங்களுக்கு எங்களோட உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு வேறு வழி இல்லை. வழி இல்லாத நேரத்தில் உரிமைகள்லாம் கொடுத்து போட்டு இஸ்லாம் நம்ம ஏமாந்து வாரோம் இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ நாம் உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த நாட்டு வழிமுறை அடிப்படையில் என்ன இருக்குதோ அதை கையாளுறோம். அந்த ஜனநாயக முறையில் கையாண்டு அதை வழக்கு போட்டு அதை கேட்டு கையாளுறமே தவிர இதில் எது வந்துடக்கூடாது, என்ன ஒரு அழகான ஒரு ஜட்மெண்ட்டை வரைஞ்சி வச்சுக்கிறான்டா, இதை கொண்டு வந்து முஸ்லீம் நாட்டில் வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சிடக்கூடாது. விளங்கிட்டா? உதாரணமாக கொலை செய்தவர்களுக்கெல்லாம் ஒரு உளவியல் படித்த ஒருத்தர் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணி அவன் திருத்திட்டான்னு வைங்களே, மரண தண்டனை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான்னு வைங்களே, அதை அவன் சரி காண்றான்னு வைங்களே, இது என்ன பெரிய ஒரு பிழை தவறுன்றதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம குஃபுரில் கொண்டு போய் என்ன செய்ய முடியும். ஆனால் நம்ம நாட்டடிப்படையில் நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், நமது முஸ்லீம்களுடைய அநியாயங்கள்லேருந்து முஸ்லீம்களை காப்பாற்றிக் கொள்ள, உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக, ஹக்கை பெற்றுக்கொள்வோம், இன்னும் சொல்ல நம்மளை டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த நாட்டு சட்டத்தை நம்ம படித்து தான் ஆகணும், நம்ம லோயஸ்மார் உருவாகித்தான் ஆகணும், கோர்ட்டில் நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும். என்ன காரணம், நம்ம உரிமை என்ன செய்யுது பெற்றுக்கொள்றோமே தவிர அதுக்கான அர்த்தம் என்ன இல்லை, இந்த சட்டம் நல்லது, திருப்தியானது, இஸ்லாத்தை விட மிகவும் சிறந்த என்ன அர்த்தம் அல்ல. அப்படி ஒரு லோயர் நினைப்பாராக இருந்தால், ஒரு ஜட்ஜ் நினைப்பாராக இருந்தால், ஒரு முஸ்லீம் ஜட்ஜ் நினைப்பாராக இருந்தால் அது என்ன, அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்கிறாரு, வெளியே போகிறார்னு அர்த்தம். அவர் இதை நான் பயன்படுத்துகிறேன். எப்படி வந்து ஜாஃபர் பின் அபி தாலிப் அபிசீனியா மன்னனுடைய அந்த அதாவது அந்த மன்னருடைய மாளிகையில் வச்சு உரிமையை பயன்படுத்தினாரோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஒரு குஃப்ரான ஆட்சியில் வச்சு பயன்படுத்தினாரோ, இந்த மாதிரி பயன்படுத்துகிறோமே தவிர இதை ஒரு நாளும் இஸ்லாத்தை விட சிறந்த சட்டம் என்ன செய்யக்கூடாது, நம்ம அங்கீகரித்து விடக்கூடாது. அப்படி அங்கீகரிச்சோம்டா உள்ளம் அப்படி நம்பிச்சேன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்கிறாரு, வெளியே போகிறார் என்ற பகுதியை சேர்க்கிறார்.